வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம ஃபேஸ்புக்லேயே நம்ம ஷேர் சாட்லேயே நம்ம ஏனைய அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குறிப்பிட்ட சாங் வரும். அந்த சாங் நமக்கு பிடிச்சி போயிட்டேன்னு சொன்னால் அந்த சாங்கை நம்ம எந்த படத்தில் இந்த சாங் வந்தது, எப்படி நம்ம இதை டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சி போயிட்டேன்னு சொன்னால் அந்த சாங்கை நீங்கள் அதாவது இந்த அப்ளிகேஷனை ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் அந்த சாங்கு அது எந்த படத்தில் இந்த சாங் இருக்குது, மற்றது இந்த சாங்கை யார் படித்தா அப்படின்ற டீட்டெயிலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் ஷேர் ஷாட்டுக்குள்ளே போகிறேன். ஷேர் ஷாட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேர் ஷாட்டில் நான் ஷோ பண்ணேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த சாங்கை நான் பார்க்கறேன். இப்போ இந்த சாங்கை நான் இப்போ இது என்ன படத்தில் வந்து அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஷேர் ஷாட்டுக்குள்ளே போங்க. ஷேர் ஷாட்டில் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அந்த சாங்கை என்ன சாங் அப்படின்றத அமைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுத்தை மூவியில் வந்த சாங். ஓகேங்களா, ஸோ இந்த சாங்கை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இது யார் பாடகர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அழகாகவே பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷேர் அண்ட்ரையில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோ அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி இந்த சாங்கை நீங்கள் எடுத்து தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு சொன்னால் நிச்சயமாக மற்றவங்க போய் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா இதை போல் இன்ட்ரெஸ்டான தகவலாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நம்ம